வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை தீபாவளி திருநாள் கொண்டாட்டம். கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். வன்முறையும் வறுமையும் நீங்கி வளர்ச்சி தழைத்தோங்கட்டும். தலைவர்கள் தீபாவளி திருநாள் வாழ்த்து. மேட்டூரில் திறக்கும் தண்ணீரின் அளவு குறைப்பு. வினாடிக்கு 12,000 இருந்து 5,000 ஆனது. தஞ்சை அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தேர்தல். அதிமுக திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல். நீதிபதிகள் நியமனத்தில் மத்திய அரசு மெத்தனம். உச்சநீதிமன்றம் கண்டனம். தீபாவளி திருநாளை ஒட்டி சென்னையில் உள்ள பிரபல கடைகளில் இறுதி நேர விற்பனை களை கட்டியுள்ளது. தியாகராய சாலையில் மக்களின் கூட்டம் அதிகரித்திருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புத்தாடைகள், இனிப்பு வகைகள், பட்டாசுகள் விற்பனை அதிகரித்துள்ளன. தீபாவளி திருநாளுக்கு முந்தைய நாளான இன்று பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வமுடன் இன்று காலை முதலே சென்னை தியாகராய நகர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை ஆகிய கடை வீதிகளுக்கு குவிய தொடங்கியுள்ளனர். தியாகராய நகர், பாண்டிபஜார் பகுதிகளில் உள்ள சாலையோர கடைகளில் குவிந்த மக்கள் ஆயத்த ஆடைகள், காலணிகள், ஃபேன்சி பொருட்கள், இனிப்பு வகைகள் மற்றும் பட்டாசுகளை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். பிரபலமான கடைகளில் தள்ளுபடி விலையில் புத்தாடைகள் விற்பனைக்கு உள்ளதால் அதனை வாங்க மக்கள் குடும்பத்துடன் வந்து செல்கின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கவும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளி திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடை, இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் வாங்கும் இறுதிக்கட்ட பரபரப்பில் தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் கடைசி நிமிடத்திலும் ஆடைகள் வாங்குவதற்கு மக்கள் சலிக்காமலே இருக்கின்றன என்றே கூறலாம். குறிப்பாக தியாகராய நகர், ரங்கநாதன் தெரு போன்ற பகுதிகளில் மக்களுடைய கூட்டமானது அலைமோதுகிறது. குறிப்பாக பெண்கள் தாங்கள் வாங்கிய ஆடைகளுக்கு ஏற்ப ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த பகுதியில், அதாவது ரங்கநாதன் தெரு பகுதியிலும் தியாகராய நகர் பகுதியிலும் மக்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஆங்காங்கே காவல்துறையினரும் நிறுத்தப்பட்டுள்ளன. எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறா வண்ணம் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மக்களின் கூட்டமானது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கடைசி நிமிடத்திலும் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று தெரிந்தும் மக்கள் ஆர்வத்துடன் இந்த தங்களுக்கு தேவையான பொருட்களையும் ஆடைகளையும் வாங்கி செல்வதாக தெரிவித்துள்ளனர். தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்தோட ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. போயிட்டு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. தீபாவளி டைமில் இன்னும் ரஷ் இருக்கும் எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இவ்வளோ இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நாளைக்கு விடிஞ்சா தீபாவளி எப்படா எடுக்கிறது துணி சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுலாம் வந்தால் இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ தான் வந்திருக்கேன், எப்போ வீட்டுக்கு போகணும்னு எனக்கே தெரியாது. அங்கேருந்து வரதுக்கே அப்படி 1/2 hour ஆயிடுச்சு. காலை தீபாவளி பண்டிகை என்ற நிலையில் அதாவது கடைசி நிமிடத்தில் கூட்டமானது அதிகமாக இருப்பது, அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக ரங்கநாதன் தெருவிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் புவனேஸ்வரி. தீபாவளி திருநாளை கொண்டாட தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் வழக்கமான விரைவு ரயில்களில் முன்பதிவு இல்லாத பொது பெட்டிகளில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மேலும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. கூடுதல் ரயில் பெட்டிகள் இணைக்கப்படாததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் ரயில் நிலையத்திற்கு வரும் வகையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறந்த அளவில் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பின்னரே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். நெல்லைக்கு போய்கிட்டு இருக்கோம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுக்காக. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் ட்ரெயின் எதிர்பார்த்து காத்துக்கிட்டோம். நேட்டிவ் பிளேஸு எங்களுக்கு திருநெல்வேலி, அம்மா அப்பா எல்லாம் அங்கே இருக்கனால நாங்கள் அங்கேயே கொண்டாடுறோம். நாகர்கோவிலுக்கு போய் ஜாலியாக கொண்டாட பார்க்குறேன். காசு கூட எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கசின்ஸ் எல்லாம் நல்லா என் கூட ஜாலியாக விளையாடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் சென்னை கோயம்பேடுலிருந்து
பொதுமக்கள் பேருந்து மூலம் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ஏற்ப பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னை நகரில் உள்ள மற்றும் 5 பேருந்து நிலையங்களாக பிரிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு பொதுமக்கள் சென்று அங்கிருந்து அவர்கள் சொந்த மாவட்டங்களுக்கு செல்வதற்கு போதிய சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் மாரியப்பன். நாளை தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னையில் இருந்து அதிக அளவிலான பயணிகள் வெளியூர்களுக்கு செல்வதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக கூட்டம் காணப்படுகிறது. நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு பயணிகள் செல்வதற்காக முதன்முறையாக 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பேருந்து நிலையத்திற்கு வெளியே போக்குவரத்து நெரிசல் அதிகரித்திருப்பதால் பேருந்து நிலையம் உள்ளே செல்வதற்கு கடினமாக இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி திருநாளுக்கு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக 11,000க்கும் அதிகமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான பசுமை நிறைந்த தீபாவளி வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தெரிவித்துள்ளார். தீபாவளி வாழ்த்துச் செய்தி ஒன்றை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ளார். நேர்மறை எண்ணங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தீபாவளி திருநாள் உணர்த்துகிறது என தெரிவித்துள்ள ஆளுநர் வித்யாசாகர் ராவ், இந்த தீபாவளி நாளில் அனைவருடைய வாழ்விலும் அறியாமை எனும் இருள் விலகி நல்ல ஆரோக்கியமும் வெற்றியும் ஒற்றுமையும் மேலோங்கட்டும் என தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மக்களிடம் வன்முறையும் வறுமையும் நீங்கி வளர்ச்சி தழைத்தோங்கட்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தீபாவளியையொட்டி வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் அனைத்து மக்களும் ஒரு சேர இணைந்து ஒரே நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் ஒரே திருநாள் தீபாவளி என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், திருவிழாக்களின் நோக்கம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமுதாயத்தில் சமத்துவமும் சகோதரத்துவமும் நீடித்து மக்களிடம் வறுமையும் வன்முறையும் நீங்கி ஒற்றுமை செழித்து அனைவரின் வாழ்விலும் வளர்ச்சி தழைத்தோங்க வேண்டும் என்பதே என்று தெரிவித்துள்ளார். தீமையை அகற்றி நன்மை விளைவிப்பதன் அறிகுறியாக விளக்கேற்றி வைக்கும் ஒளி திருநாளான இந்த தீபாவளி திருநாளில் பட்டாசு ஒலியிலும் மத்தாப்பின் ஒளியிலும் மக்களின் வாழ்வு மலர வேண்டும் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மக்களிடம் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக வேண்டும் என கூறி அனைவருக்கும் தனது சார்பாகவும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் உளம் கனிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி திருநாளை புத்தாடை அணிந்து இனிப்பு உண்டு பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற தமிழக மக்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெறட்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மேலும் இருள் அகலட்டும் ஒளி பிறக்கட்டும் என்றும் தனது வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து பாசன பகுதிகளுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று மாலை முதல் வினாடிக்கு 5,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசன பகுதிகளுக்கு கடந்த 20ஆம் தேதி முதல் 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டுவிட்டது. இதனால் அணைக்கு வினாடிக்கு 102 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் பாசன பகுதிக்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று மாலை முதல் வினாடிக்கு 5,000 கனஅடியாக குறைக்கப்பட்டது. தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 48 அடியாகவும் நீர் இருப்பு 16.57 டிஎம்சியாகவும் உள்ளது. தஞ்சை அரவக்குறிச்சி தொகுதிகளில் போட்டியிடும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்துள்ளார். தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கலுக்கு வரும் 2ஆம் தேதி கடைசி நாள். இதனிடையே அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் KC பழனிசாமி, அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி, அதிமுக வேட்பாளர் M ரங்கசாமி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் AK போஸ் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரான ஜீவாவிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தபோது உள்ளூர் அதிமுகவினர் உடனிருந்தனர்.
உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிப்பதில் மத்திய அரசு மெத்தனம் காட்டுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் நியமனம் பற்றிய வழக்கு ஒன்றில் கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் நீதிபதிகள் நியமனத்தில் மத்திய அரசு போதிய ஒத்துழைப்பு தருவதில்லை என்று தெரிவித்தார். இதன் காரணமாக உயர்நீதிமன்றங்கள் உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் பல்வேறு நீதிபதி அறைகள் பூட்டியே கிடப்பதாகவும் மேலும் தெரிவித்த அவர் நீதிபதிகள் நியமனத்தில் தன்முனைப்புடன் செயல்படாமல் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். பிரதமர் அலுவலகமும் மத்திய சட்ட அமைச்சகமும் ஆலோசித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதுபற்றி கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அரசின் நடவடிக்கையால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதிருப்தியடைந்திருப்பதாக தெரிவித்தார். Central government is not cooperating with the Supreme Court and number of judges posts are vacant, right from High Court to Supreme Court. So lakhs and lakhs cases are pending before the High Courts and Supreme Court. ராஜஸ்தான் மாநிலத்தில் பதுங்கியிருந்த மேலும் ஒரு பாகிஸ்தான் உளவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் விசாரணை நடத்த மத்திய உளவுத்துறை அலுவலர்கள் தில்லிக்கு அவரை அழைத்துச் சென்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பதுங்கியிருந்த IS தீவிரவாதிகள் என கருதப்படும் மௌலானா ரம்ஜான், சுபாஷ் என்ற இருவரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். இவர்கள் இருவரும் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய அக்தருக்கு ராணுவ ரகசியங்களை வழங்கியது மத்திய உளவுத்துறையின் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பதுங்கியிருந்த மேலும் ஒரு பாகிஸ்தான் உளவாளியை உளவுத்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவரை தில்லிக்கு அழைத்து வந்த உளவுத்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வரும் நவம்பர் 8ஆம் தேதி வரை அவரை போலீஸ் காவலில் வைக்க சாகுத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதலில் ஒரு வாரத்தில் 15 பாகிஸ்தான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பன்னாட்டு எல்லைக்கோட்டு அருகே இந்திய நிலைகள் மீதும் குடியிருப்புகள் மீதும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இந்தியா தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக எல்லை பாதுகாப்பு படை உயர் அலுவலர்கள் தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 15 பாகிஸ்தான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே எல்லைக்கோட்டு அருகே பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அந்த பகுதியைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டனர். ரஜோரி, சம்பா, ஆர்எஸ்புரா ஆகிய பகுதிகளில் இருதரப்பிற்கும் இடையே கடும் மோதல் நீடித்து வருகிறது. பாகிஸ்தான் தாக்குதலில் கடந்த 5 நாட்களில் 5 இந்திய ராணுவ வீரர்கள் பலியானார்கள். பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லைப்பகுதி அருகே வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இந்திய தூதரக அலுவலரை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்ட பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை உளவு பார்த்ததாக பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய மஹ்மூத் அக்தரை 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற இந்தியா கெடு விதித்தது. இதனிடையே பாகிஸ்தான் நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலர் சுர்ஜித் சிங்கை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டது. இதற்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய தூதரக அலுவலரை வெளியேற்றும் உத்தரவிற்கு உரிய காரணத்தை பாகிஸ்தான் தெரிவிக்கவில்லை என்றும் கூறியுள்ளது. எந்த காரணமும் இல்லாமல் இந்திய தூதரக அலுவலர் குடும்பத்துடன் வெளியேற உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வெளியுறவு கொள்கைகளை பின்பற்றாமல் தூதரக அலுவலரை பாகிஸ்தான் வெளியேற்றி இருப்பதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முடிந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழல் வரும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி உருவாகியுள்ளது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிக ஒலி பட்டாசுகளை வெடிக்க தடை. நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கோயம்புத்தூரில் தனியார் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோருடன் தீபாவளி கொண்டாடி மகிழ்ந்தனர். கோயம்புத்தூரைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பினர் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலைகளில் வசித்து வந்த ஆதரவற்றோருடன் அவர்கள் தீபாவளியை கொண்டாடினர். அவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடைகளை அணிவித்து தீபாவளியை கொண்டாடினர். தீபாவளின்றது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு தீபாவளி, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை. ஸோ இவங்களும் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஹேர் கட் பண்ணி விட்டு புது ட்ரெஸ் கொடுத்து இனிப்பு கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆதரவற்றவங்கன்றது யாரும் இருக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய எண்ணம். அந்த நிலையில் இவங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி எங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் வன கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் நீலகிரி வடக்கு வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பொக்காபுரம், மசனகுடி, மாவனல்ல பகுதிகளில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, மான்கள் அதிக அளவு வசிக்கின்றன. இப்பகுதிகளுக்கு தீபாவளி திருநாளை ஒட்டி அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் வனப்பகுதி மற்றும் வனங்களில் அமைந்திருக்கும் தங்கும் விடுதிகளில் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லட்டி மற்றும் முதுமலை சாலையோர பகுதிகளில் விலங்குகளை அச்சுறுத்தும் வகையில் பட்டாசுகளை வெடிப்போர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய இடத்துல பட்டாசு வெடிக்கிறது, நிறைய வான வேடிக்கைகள் செஞ்சுட்டு இருக்குது. ராத்திரி இரவு நேரங்களில் 12 மணி, 1 மணி, 2 மணி நேரத்தில் எல்லாமே அந்த விழா கொண்டாட்டங்கள் ஏற்படும் போது வனவிலங்குகளுக்கு அதிக அளவில் பயமுறுத்தல் ஏற்படுகிறது, விபத்துகள் ஏற்படுது. ஒரு சின்ன பொறி போனால் போதும் அந்த ஃபாரஸ்ட் நெருப்புடிஞ்சு போச்சுன்னா ஆயிரக்கணக்கான விலை மதிப்பற்ற வனங்கள் எரிந்து சாம்பல் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு. தீபாவளி திருநாளை ஒட்டி பெரம்பலூரில் உள்ள கடை வீதிகளில் திரளானோர் துணிகள், இனிப்பு மற்றும் பட்டாசு வகைகளை வாங்கிச் செல்ல குவிந்துள்ளனர். தீபாவளி திருநாள் நாளை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் திரளானோர் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடை வீதிகளுக்கு வந்துள்ளனர். சாலையோர கடைகள் மற்றும் பிற கடைகளில் திரளானோர் துணி வகைகள், இனிப்பு, கார வகைகள் மற்றும் பட்டாசுகளை வாங்கிச் செல்கின்றனர். சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டு தீபாவளியை ஒட்டி மழை பெய்யாததால் விற்பனை மகிழ்ச்சி தரும் வகையில் நன்றாக இருப்பதாக வணிகர்கள் தெரிவித்தனர். போன வருஷம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க, வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருந்தது. இந்த வருஷம் மழை இல்லை, அதனால் வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. துணிமணி, பட்டாசு, பலகாரம் எல்லா ஜாமானும் வாங்குறதுக்கு கூட்டங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு நல்ல வியாபாரங்களும் நல்லா ஓடுது. தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளியாக தான் இருக்குங்க. இந்த வருஷம் பரவாயில்லை. இதேபோன்று அரியலூர் நகர வீதிகளில் சாலையோர கடைகள் மற்றும் பிரபல ஜவுளி கடைகள் ஆகியவற்றில் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக மக்கள் கூட்டம் இல்லாத நிலையில் இன்று வீதிகளில் அதிக மக்கள் கூட்டம் இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பொருட்களை வாங்குவதற்கு குவிந்துள்ளதால் தீபாவளி திருநாள் வழக்கமான உற்சாகத்தை எட்டியுள்ளது என்று கூறலாம். தீபாவளினா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லா பலகாரமும் வீட்டில் பெரியவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கடையிலே எல்லாமே விதவிதமாக கிடைக்கிறதுனால எல்லா ஸ்வீட்ஸும், லட்டு, முறுக்கு, ஜாங்கிரி, சோமாசு, ரவா உருண்டை, அச்சு முறுக்கு, கை முறுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிது. அதனால் நாங்கள் இங்கேயே வாங்கிக்கிறோம். புதுச்சேரியில் உள்ள முக்கிய கடை வீதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். திருட்டு சம்பவங்களை தடுக்கும் வகையில் அப்பகுதிகளில் அதிக அளவு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகளான விழுப்புரம், கடலூர் மற்றும் சிதம்பரம் மாவட்டங்களில் இருந்து திரளான மக்கள் புதுச்சேரிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் பூக்களின் விலை சற்று உயர்வாக காணப்பட்டாலும் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தென் தமிழகத்தில் முக்கிய சந்தைகளில் ஒன்றாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தை விளங்குகிறது. தென் மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான வணிகர்கள் பூக்களை விற்பனைக்காக இங்கு கொண்டு வருகின்றனர். இங்கு பிச்சிப்பூ கிலோ 700 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 700, மல்லி 600 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்பங்கி, ரோஜா, வாடாமல்லி, கிரேந்தி உள்ளிட்ட அனைத்து பூக்களும் சற்று விலை ஏற்றத்துடன் காணப்பட்டது. பூக்களின் விலை சற்று உயர்வாக காணப்பட்டாலும் நாளை தீபாவளி திருநாள் என்பதால் பூக்களை வாங்க வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. 232 பேரை கொன்றது ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு. 8000 பேரை கேடயமாக பிடித்து வைத்திருப்பதாக தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக்கின் மொசூல் நகர் அருகே 232 பேரை IS தீவிரவாதிகள் கொன்றது உறுதியாகியுள்ளது. அங்கே ஏறத்தாழ 8000 அப்பாவிகளை IS தீவிரவாதிகள் மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக ஐநா அவை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் IS தீவிரவாதிகளின் பிடியில் உள்ள மொசூல் நகரை கைப்பற்ற கடும் சண்டை நடந்து வருகிறது. இந்த சண்டையில் 10 லட்சம் பேர் அகதிகளாகியுள்ளனர். இதனிடையே மொசூல் அருகே ஈராக் முன்னாள் ராணுவத்தினர் 190 பேர் உள்பட 232 பேரை IS தீவிரவாதிகள் கொன்றதாக வெளியான தகவல் தற்பொழுது உறுதியாகியுள்ளது. அதேபோல் மொசூல் நகரை சுற்றி 8000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை IS தீவிரவாதிகள் பிடித்துச் சென்று அவர்களை மனித கேடயங்களாக மாற்றி வைத்திருப்பதும் தெரியவந்திருக்கிறது. ஐநா அவை இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் 8 டென்னிஸ் வீராங்கனைகளுக்கு இடையில் நடந்து வரும் WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஸ்பெயின் நாட்டின் கார்ஃபின் முகுருசா ஆறுதல் வெற்றி பெற்றார். இந்த போட்டியில் புள்ளிகள் அடிப்படையில் ஏற்கனவே வெளியேறும் நிலையில் உள்ள முருகுசா தனது கடைசி போட்டியில் ரஷ்ய வீராங்கனை ஸ்வெட்லானா குவன்சாவை எதிர்கொண்டார். அதில் 3-6, 6-0, 6-1 என்ற செட் கணக்கில் முருகுசா வெற்றி பெற்றார். இந்த ஆறுதல் வெற்றியுடன் போட்டியில் இருந்து அவர் வெளியேறினார். புள்ளிகள் அடிப்படையில் ரஷ்ய வீராங்கனை ஸ்வெட்லானா ஏற்கனவே அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை தீபாவளி திருநாள் கொண்டாட்டம். கடை வீதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். வன்முறையும் வறுமையும் நீங்கி வளர்ச்சி தழைத்தோங்கட்டும். தலைவர்கள் தீபாவளி திருநாள் வாழ்த்து. மேட்டூரில் திறக்கும் தண்ணீர் அளவு குறைப்பு. வினாடிக்கு 12,000 இருந்து 5,000 ஆனது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தல். அதிமுக, திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல். நீதிபதிகள் நியமனத்தில் மத்திய அரசு மெத்தனம். உச்சநீதிமன்றம் கண்டனம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.